பிரைஸ் தி லார்ட் மக்களே, நாங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். அதே போல் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் விண்ணப்பம் பண்ணுகிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு சமையல் வீடியோ இல்லை, நான் வேத வசனமும் இந்து மத மார்க்கத்தின் பூஜையின் மந்திரத்தின் கருத்தையும் உங்களுக்கு முன்பாக இந்த வீடியோவில் தருகிறேன். வேதாகமத்தில் தீத்து 2:14 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியலை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இந்து மத மார்க்கத்திலே செய்யப்படுகிறதான இந்த பூஜையின் மந்திரமாவது ஓம் ஸ்ரீ தியாகேசாய நமக என்று பூஜை பண்ணப்படுகிறது. இதன் கருத்து தன்னையே அர்ப்பணித்தவரே போற்றி என்று அர்த்தமாகும். அதே போல வேதாகமத்தில் லூக்கா 1:3 எழுதப்பட்டிருக்கிறது. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, அதாவது மரியாளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இந்து மத மார்க்கத்திலே செய்யப்படுகிற பூஜையின் மந்திரம் ஓம் ஸ்ரீ உமாத்யாய நமக, அதாவது அதன் கருத்து பரிசுத்த ஆவியினால் பிறந்தவரே போற்றி என்று அர்த்தமாகும். இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான இந்த கருத்து இந்து மத மார்க்கத்திலே செய்யப்படுகிற இந்த பூஜையின் மந்திரத்திலே குறிக்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு முன்பாக இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இந்த பூமியில் உள்ள யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் பதிவு செய்கிறேன். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். God bless you.